அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் லக்னாதிபதி லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைந்தால் என்ன பலன்? 6, 8, 12 ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் என்ன பலன் அந்த தசாபுத்தி காலத்தில் நடக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் நோய், நொடி, பீடை, பிணி, எதிரிகள் தாக்கம், விரோதம், கடன், அவதூறான பேச்சு, மன அமைதி இல்லாத நிலை, கஷ்டம், நஷ்டம், பொருளாதார தடை. லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் சிரமம், கஷ்டம், பேராசை, பெருநஷ்டம், குடும்பம் நடத்துவதில் கஷ்டம், பணக்கஷ்டம், மனக்கஷ்டம் உள்ளவராகவும், பிறர் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகும் நிலை உள்ளவராகவும், திரேகத்தில் காயம், தழும்பு உள்ளவராகவும், ஆயுள் தோஷம், கண்டம் உள்ளவராகவும், வறுமை, ஏழ்மை, தண்டனை, காவல், தகாத உறவு உள்ளவராகவும் இருப்பார். லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால் அகால போஜனம், உண்ண உணவு கிடைக்காத நிலை, தூக்கமில்லாமை, அலைச்சல், ஏமாற்றம், தோல்வி, குடும்ப கஷ்டம், குடும்பம், மனைவி, மக்கள் இடமாற்றம், குடும்பத்தை விட்டு பிரிதல், வேறு இடம் போய் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, எவ்வளவு திறமை இருந்தாலும் சோம்பல், மன உளைச்சல், மனக்கஷ்டம், இடமாறுதல், அரசு சார்ந்த வேலையில் கஷ்டம், இடமாற்றம், தண்டனை, பிரிவினை, பிரச்சனை இவைகளெல்லாம் லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால் கொடுக்கும் என்பது ஒரு பொது விதி. இதுவெல்லாம் அந்த தசாபுத்தி காலத்தில் நடக்கும் என்பதும் உண்மை. லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் சுப பலன் நடக்கும். எப்படி என்றால் 6ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானமாக வருகிறது. அப்போ 6இல் ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் அது 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமாக பாக்கியஸ்தானமாக வருவதால் ஜாதகருக்கு பல தொழில் செய்கிற யோகம், வண்டி வாகனம், நிலம்பலம், சொத்து சுகம், ஆடம்பர வாழ்க்கை, சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்பது விதி. 8இல் ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் அது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமாக வருகின்ற காரணத்தால் ஏதேனும் ஒரு வகையில் தொழில் லாபம் வரும். பல தொழில் செய்து வருமானம் ஈட்டக்கூடிய யோகம் வரும். ஜாதகருக்கு ஆயுள் பலம் உண்டாகும். வரும் மனைவி செல்வ செழிப்போடு வருவார். அல்லது மனைவி வந்த பிறகு ஜாதகருக்கு தனலட்சுமி யோகமும் தானியலட்சுமி யோகமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும். 12ஆம் இடத்தில் ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் அது சுபக்கிரகமாக இருந்தால் அந்த 12ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானமாக, அதாவது 9ஆம் இடமாக வருவதால் 4லும் 12லும் ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் இருந்தால் மாடி வீடு நிச்சயம் அமையும். வண்டி வாகனம், சொத்து சுகம், சகல ஐஸ்வர்யம், பல்வேறு இடங்களிலே மனை, வீடு, விவசாய நிலங்கள் இவைகளெல்லாம் அமையும்.
12இல் ஆட்சி பெற்ற பாவக்கிரகம் இருந்தாலும் 4ஆம் இடத்தில் பாவக்கிரகம் இருந்தாலும் மாட மாளிகை அமையவில்லை என்றாலும் ஓட்டு வீடு, அட்டை வீடு, கூரை வீடு ஏதேனும் ஒரு வகையிலே அந்த ஜாதகருக்கு இருப்பிடம் ஒன்று இருக்கும். சரி சகோதர சகோதரிகளே, ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று பிரியப்படக்கூடிய, விருப்பப்படக்கூடிய, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய, தமிழகத்திலே தொலைதூர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய, வெளி மாநிலங்களிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் விருப்பப்பட்டால் உங்கள் ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். ஜாதகம் இல்லாதவர்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி இவைகளை அனுப்பி வைக்கலாம். ஜாதகம் பார்ப்பதற்காக மிக குறைந்த கட்டணம்தான் வாங்கப்படுகிறது. ஆகையினாலே நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஜாதக பலாபலன்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளலாம். இதனால் உங்களுக்கு பயண செலவு மிச்சம், நேரம் விரையாவது மிச்சம். உங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் உங்களுக்குரிய ஜாதக பலாபலன்களை சொல்லப்படும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.